ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே முக்கியமானதாக குறிப்பிடப்படுது. ஆகஸ்ட் 24க்கு பிறகு இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நபரால் அதிர்ஷ்டமும் வரலாம், ஆபத்தும் வரலாம். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியாக தான் ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி, அப்புறம் சந்திர கிரகணம், இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வருது. அதனால தான் இந்த ஆவணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதுவும் ஆகஸ்ட் கடைசியாகவே. ஸோ அதனால தான் இனி இந்த சில கிரகங்களால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறது குறிப்பிடப்படுது. அது ஆபத்தாகவும் இருக்கலாம், அதே சமயம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். ஆபத்தோ அதிர்ஷ்டமோ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறணும். அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஆகஸ்டில் கடைசியாக இந்த மாதிரி சில நபர்களால் கிரகங்களால் ஆபத்து வரும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதிலிருந்து தப்பித்து பணவரவு அதிகரிக்க உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு மற்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேரங்காலம் அறிந்து செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்க போது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்து மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கியமானது மேம்படும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். சகோதரர்களோடு ஏற்பட்ட இடைவேளைகள் விலகும். உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் யாவும் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வகரம் அடைந்திருப்பதால் கெடுபலன்கள் குறையும். நிம்மதியான நிலை உண்டாகும். வீண் செலவுகள்ங்கிறது கட்டுப்படும். அதே சமயம் தன புத்திரக்காரர்களும் சம்பத்தியத்துமான சுக்கிரன் சஞ்சாரம் இந்த டைம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பதோடு எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாகும். புதிய நபர்களிடம் உங்கள் குடும்ப ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த டைம் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மேசராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததில் சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஸ்திரஸ்தானத்தில் அதன் பின் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். தேவையற்ற பிரச்சனைகளை தலையிட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். அதனால் மனதில் கவலையும் நிம்மதியற்ற நிலையும் சிலருக்கு இருக்கும். புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய எதிர்ப்பாளத்தால் குடும்பத்திற்குள் குழப்பத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதோடு கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு என்ற நிலை உருவாக வாய்ப்பிருக்கு. ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். சிலர் அவப்பெயரையும் மற்றவருடைய விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். கவனமாக நடந்து கொள்வதால் அவற்றிலிருந்து தப்பிக்க முடியும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாப்பார். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை 8, 10, 12ஆம் இடங்களில் கிடைப்பதால்
மறைமுக வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும். செய்து வரக்கூடிய வியாபாரம் தொழில் ஆதாயம் தரும். வீண் செலவுகள் குறையும். நிம்மதியான தூக்கம் சந்தோஷம் என்ற நிலை ஏற்படும். அதுவும் இந்த டைம் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் சங்கடங்கள்லேருந்து விடுபட முடியும். விவசாயத்தில் ஆதாயம் உண்டாகும். மாணவர்கள் கவனத்தில் இருக்கணும். எதில் படிப்பின் மீது இருக்கணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. பிறருடைய நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிடாமல் செயல்படக்கூடிய வேலைகளில் ஆதாயம் கூடும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு தடை என்றிருந்த நிலை மாறும். ஞான மோட்சக்காரகனுக்கு எதுவும் 5வது இடத்துல சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை உண்டாக்கும். அதுவும் ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதோடு 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதனால் பொன்பொருள் சேரும். பட்டம் பதவி செல்வாக்கு என்ற நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் ராகுவால் பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட எல்லா வேலைகளும் ஒவ்வொன்றாக நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு கூட ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது அவசியம். விவசாயிகள் சூழ்நிலையிலிருந்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதால் எதிர்காலம் சாதகமாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செல்வம் சேர உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்படுது. ஸோ ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்ட பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில் செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பது தான் அனைவருடைய தேடலாக இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டுமே அது சரியாக கைகூடும். பலருக்கு வரவு வருவதற்கு முன் செலவுகள் பெரிதாக பட்டியல் போட்டு காத்திருக்கக்கூடிய நிலை இருக்குது. இன்னும் சிலருக்கு பணம் வருவது தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை. இந்த மாதிரியான நிலையில் வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய செல்வ நிலைக்கு ஜோதிடத்திற்கு ஆன்மீகத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு குணம் உள்ளது போன்று ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பரிகாரம் செய்தால் தடையில்லாத செல்வத்தை பெற முடியும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதர்களுக்கு இல்லை என்பது உண்மை. அனைவருக்குமே அனைத்திற்குமே பணம் தேவைப்படுகிறது. செல்வம் சேர்க்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு மக்கள் கடினமாக உழைக்கின்றனர். ஆனால் சிலருக்கு என்னதான் அவர்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டே இருக்கும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய செல்வம் வீண் விரயமாகாமலும் மேலும் செல்வ சேர்க்க உண்டாக உங்கள் ராசிக்கு சில பரிகார முறைகளை தெரிந்து கொண்டு இவற்றை நம்பிக்கையோடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். மேச ராசிக்காரங்க வேலை அல்லது தொழில் தொடர்பாக வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு சிட்டிகை வெள்ளத்தை எடுத்து வீட்டின் தென்பகுதியில் வைத்து விட்டு செல்ல வேண்டும். இதனால் இந்த தினம் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த வெள்ளத்தை எறும்புகள் சாப்பிடும்போது ஏராளமான உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலன் கிடைக்கும். மேலும் நீங்கள் இனி இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமானுக்கு கடலைப்பருப்பு நைவேத்தியமாக படைத்து அவரை வழிபாடு செய்யணும். அப்படி செய்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் அகலும். அதனால் அதையும் செய்ய மறக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட்டே சொன்னது போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.